மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு கவர்னரை அதிமுகவுடைய கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிற அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவா எடப்பாடி தரப்பில் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் சபாநாயகர் அந்த கொறடா விஷயத்தை அப்படியே கிடப்பில் வைத்திருக்கிறார். இருந்தாலும் பொதுச் செயலாளர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் தனபால் எம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுநரை போய் இன்றைக்கு பார்த்தார்கள். நம்ம அர்லேக்கர் அவரை போய் பார்த்தாங்க. எதற்காக ஆளுநரை அதிமுக தரப்பு போய் பார்த்தது அப்படின்னு சொன்னால், இப்போ சட்டசபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்ன அந்த உத்தரவை மீறி ஒரு 25 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். யாருக்கு ஆதரவாக வாக்களித்தாங்கன்னா, அதிமுக சொன்னதை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார். அந்த அடிப்படையில் 144 என்கிற அந்த ஒரு மேஜிக் நம்பரில் போயிட்டு ஸ்ட்ராங்காக எனக்கு ஆட்சிக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லி விஜய் தன்னுடைய ஆட்சியை அந்த நேரத்தில் காப்பாற்றி கொண்டார். இன்றைக்கு அது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதிமுகவில். அது பூராக குதிரை பேரத்தின் மூலமாக அவர்களுக்கு பெரும் தொகை பரிமாறப்பட்டிருக்கு. காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் பின்னணியிலிருந்து செய்தது ஆதவ். அவருக்கு அதுதான் அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. 15 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று அவருக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 4 எம்எல்ஏக்களை இங்கிருந்து பெற்றுவிட்டார். அமமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏவை எடுத்து விட்டார். அவர் எம்எல்ஏவாக இருக்கார். இந்த 4 பேரும் கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துடும் சொல்லிட்டு ராஜினாமா செய்து விட்டார்கள். ராஜினாமா செய்த அடுத்த நிமிடமே அவர்கள் போய் தாவேகால தங்களை இணைத்து கொண்டார்கள். உடனடியாக அவருக்கு அடையாள அட்டையெல்லாம் வழங்கப்படுது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இதுவரை தமிழ்நாடு அரசியல் காணாத ஒரு பெரிய அசிங்கத்தை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். மௌனமா இருக்கார். கள்ள மௌனம் என்பது ரொம்ப ஆபத்தானது. அசிங்கமான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் இஷ்டத்துல தான் நான் இருப்பேன்ட்டு மோசமான மற்ற ரகமான அரசியலை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கோபம் வருது. என்னன்னா, ஒரு நியாயமான அரசியல் ஆரம்பிச்சாரு, அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம அவர் செய்வதற்கு கால அவகாசம் கொடுத்து அவரை நல்லது செஞ்சா பாராட்டலாம். ஆனால் செய்யறது பூரா ஏடாகுடம், அயோக்கியத்தனம், மோசமான ஒரு முன்னுதாரணம். இந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் ரீல்ஸ் மோகத்தில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட அமைச்சராகவே இல்லை. பூரா பயிலும் கேமராவோடய அலைகிறாங்க. என்ன செய்கிறாங்களோ அதை ரீல்ஸ் போட்டு இவருடைய விஜயனுடைய படத்தோட பாட்டை போட்டு பிஜிஎம் போட்டு அதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கு. ஆனால் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இதுவரை 40க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 4 கொலை 2 கொலை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகள் கண்ணெதிரவே அப்பாவை துடிக்க வெட்டி கொன்னுருக்கானுங்க. நான் அவங்க அப்பாவை எப்படி கொல்றேன் பாரு, கண்ணை திறந்து பாரு, கண்ணை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி, கத்தியை வச்சு மிரட்டி ஒரு செங்கல் சூளையில் சூப்பர்வைசராக இருக்கிற ஒருத்தரை, மேஸ்திரியாக இருக்கிறவரை வெட்டி கொண்டு இருக்கு ஒரு கும்பல். ஆனால் இதில் பிடிபடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறார்கள். எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். இதுக்கிடையில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிற இந்த தாவேக ஆட்சியை வந்த பிறகு மக்கள் நிம்மதியை இழந்து விட்டார்கள். மக்கள் நிம்மதி இழந்தது ஒரு பக்கம். அவங்க ரோட்டில் இறங்கி போராட்டம், எங்கே பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எந்த ஊரில் பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது. இதுக்கிடையில் அதிமுக இன்றைக்கு போய் அவங்க ஏன் ஆளுநரை சந்தித்தார்கள் என்றால், அந்த 4 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, அவர் ஏற்றது தப்பு, குதிரை பேரத்துக்கு வழிவகுத்திருக்கிறார் சபாநாயகர். சபாநாயகர் ரொம்ப நேர்மையாளர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் இவ்வளவு காலம். ஆனால் இப்போது ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியாக அவர் செயல்படுகிறார். அவருக்கு சபாநாயகர் அந்த இருக்கையில் உட்காருவதற்கே ஜேசிடி பிரபாகரன் தகுதி கிடையாது. அவரை சபாநாயகராக இனி நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது. அவ்வளவு அருவருப்பான ஒரு அரசியலை பண்றாரு. பழி வாங்குகிறார். எடப்பாடியை நேரம் பார்த்து பழி வாங்குகிறார். ஏன்னா இந்த அதிமுகவில் அவர் 3ஆம் தர லெவலுக்கு எடப்பாடி உதாசீனம் செய்ததனால் இன்றைக்கு அவர் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறார். ஒரு சபாநாயகராக நேர்மையாக நடந்துக்கல அவர். நீங்க அப்படி பார்த்தா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவர் 25 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கணும்னு எடப்பாடி கடிதம் கொடுத்துட்டார். இன்றைக்கு அந்த டீம் திரும்ப எடப்பாடிக்கிட்டே வந்துட்டாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. சிவி சண்முகம் நிலை தெரியல, விஜயபாஸ்கர் நிலை தெரியல, மீதி எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. அவங்க திரும்பி வந்துட்டதை சபாநாயகர்கிட்டே போய் அட்டண்டன்ஸும் போட்டாங்க. நாங்கள் எங்களுடைய கடிதங்களை நாங்கள் திரும்பி போய் எங்கள் கட்சியிலே நாங்கள் இணைஞ்சிக்கிறோம், நாங்கள் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம், கடிதங்களை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்ல போது, நான் இது சம்மந்தமாக முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு ஜேசிடி பிரபாகரன் சொல்லிவிட்டார். ஆக்சுவலாக 28ஆம் தேதி முடிவை அறிவித்திருக்க வேண்டும். 15 நாளுக்குள்ளே அறிவிக்கணும். ஆனால் சபாநாயகர் சொல்லுவார், எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது, என் அதிகாரத்தில் யாருமே தலையிட முடியாது, நீதிமன்றம் கூட அதிகாரத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக 25 பேர்களுடைய பதவிகளையும் பறிப்பதற்கு சபாநாயகரும் விஜயும்
கள்ளத்தனமாக ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு இவங்க பதவியை பறிச்சாதான் அவங்களுடைய மெஜாரிட்டியை தக்க வச்சுக்க முடியும். 25 இடங்களுக்கும் வந்து இப்போ இடைத்தேர்தல் வந்தால் அங்கிருந்து எப்படியாவது ஒரு 15-20 இடங்களை நாம் கைப்பற்றிட்டு முழு மெஜாரிட்டியோடு நம்ம வந்து ஆட்சியை நகர்த்தி விடலாம் என்று ஒரு பின்வாசல் வழியாக கேவலமான ஒரு அருவருப்பான அசிங்க அரசியலை விஜய் செய்கிறார். வாயை திறந்து பேசுவார்னா பேச மாட்டார், பயந்தாங்குள்ளி கோழை. அப்படி தைரியம் இருக்கிறவராக இருந்தா எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் எதுக்குமே பேசல. இப்போ வந்து மாநில உரிமைகள் ஒன்னொன்னா பறிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு கூட வாய் திறக்கல. நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய 15,000 கோடி மதிப்பீட்டில் வர வேண்டிய ஒரு தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சருடைய மகன் அதை வந்து வரவேற்கிறார். யாரை வரவேற்கிறார்னா இங்க இருக்கிற தொழில்துறையுடைய அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் ஒன்று போட்டாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் கோட் சூட் போட்டுன்னு இந்த ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸ் மயக்கத்துல திரிகிற அமைச்சர்களை பதவி நீக்கம் பண்ணுங்க தயவுசெய்து. இதுக்கு ஆட்சி உங்களுக்கு வந்து வந்தீங்க நீங்க. இந்த கன்றாவியை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறாங்க. உருப்படியாக ஏதாவது உங்களால் ஏதாவது 10 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணி கிழிச்சிட்டிங்க? இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. ரீல்ஸ் மோகத்தில் தான் இருக்குது. அவர் ஏன்டா அந்த சந்திரபாபு நாயுடு பையன் ஏன்டா வந்து கீர்த்தனா அவர்களை வாழ்த்துறார் பாராட்டுறாருன்னா, 2 பேரும் வந்து தெலுங்கு தேசத்துக்காக கீர்த்தனா வேலை பார்த்துருக்காங்க. கொஞ்ச காலம் தெலுங்கு தேச வெற்றிக்காக அங்கே போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடியவர் அந்த லாபியில் அவங்க ஒத்து போகிறாங்க. இங்கேருந்து வந்து தொழில்துறையெல்லாம் அங்கே போகும்போது கொண்டாடுறாங்க. நம்முடைய உரிமை போயிட்டு இருக்கு, அதை கேட்பதற்கு ஆள் இல்லை. இப்போ அதிமுக கேஸ் என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இருக்கிற 2 பாயிண்ட் தான். ஒன்று, அவர்கள் திரும்ப வந்தனால அவர்கள் எம்எல்ஏக்களாக தொடரலாம். ஆனால் தாவேகாவுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் இருக்கார் ஜேசிடி பிரபாகர், அவர் திட்டத்தோடு தங்கள் கட்சி ஆட்சியில நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இவங்க பதவியை புடுங்குறது தான் ஒரே வழின்னு விஜயோடு ஒரு கூட்டு களவாணித்தனம் செய்து இவர்கள் பதவியை பிடுங்கிட்டான்னா 25 இடங்களுக்கும் தேர்தல் நடக்கும். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 இடங்கள் 20 இடங்கள் அவங்க மீண்டும் ஜெயித்து விடலாம்னு கற்பனையில் இருக்காங்க. ஆனால் இந்த முறை தேர்தல் வந்தால், இடைத்தேர்தல் வந்தாலும் தாவேக்கா ஜெயிக்காது. ஏன்னா அவங்க மொள்ள மாதிரித்தனம் பூரா தெரிஞ்சிருச்சு, விசில் அடிச்சு ஏமாத்துறது பூரா தெரிஞ்சிச்சு, ரீல்ஸ் போட்டு மக்களை மயக்கினது தெரிஞ்சிருச்சு. பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு மோகத்துல, ஏதோ ஒரு ஆசையில, பண ஆசை, ஏதோ ஒரு ஆசையில, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ நலத்திட்டங்கள் கிடைச்சிரும் நமக்கு நம்பி வாக்க போட்டாங்க. இன்னைக்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல. இப்ப பெண்கள் எல்லாம் யார் வாக்களித்தார்களோ அவங்களே இப்ப திருப்பி பின்னாடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும். அந்த தாவேக்கால சொன்னா பாருங்க, ஓட்டு போடு 2500 வரும், ஓட்டு போடு 6 சிலிண்டர் வரும்னு சொன்னா பாருங்க, அவனெல்லாம் தேடி தேடி வெளுக்கிறாங்க. இப்ப இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லப்படுகிற டுபாகூர்கள், பொய் பரப்பிகள், தாவேக்காக்கு சாதகமா பேசுன திருட்டு பசங்க, காசு வாங்கிட்டு பேசுன மொள்ள மாறிகள்லாம் இன்னைக்கு காணா போயிட்டாங்க. இந்த மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கான், அது மாதிரி பல பேர் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் இப்ப நடிக்கிறானுங்க. வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பம்மி என்ன காரணம்னா, எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிச்சு திமுக சொல்லிட்டாங்க, அந்த பொய்யா பரப்பிக்கிட்டு ஏதாவது ஏடாகுடம் பண்ணீங்க ஜாமீன்ல நீங்க வர முடியாது, ஆயுள் தண்டனை விதிக்கிற மாதிரி சட்டப்பிரிவுகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வச்சிருவோம். எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோடு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க யார் இதுக்கு முன்னாடி அந்த இன்ஃப்ளூயன்சரோட பக்கங்களை முன்னாடி தேடி பார்த்தீங்கன்னா ஆபாச அருவருப்பான விஷயங்கள் தான் இருக்கு. உடம்ப காட்டி டான்ஸ் ஆடுற நாய்கள் தான் அது. பரவாயில்ல, அதனால இந்த வார்த்தையை சொல்றதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இந்த நாய்களுடைய கேவலமான நடவடிக்கையை காசு கொடுத்து அப்படியே இவங்க ஏதோ புதிய அப்படியே அரசியலை கரைச்சு குடிச்ச மாதிரி அவர்கள் வந்து மாற்று கட்சியினரை ஆபாசமா பேசி அருவருப்பாக அவர்கள் மீது பொய்யான விஷயங்களை பரப்பி தப்பா சொல்லி மக்களை மடமாத்தி நேர்மையான அரசியல் கொடுக்க போறாரு. எங்க விஜய் அண்ணா வந்தா கர்த்தர், அவரு தேவ தூதர், அவரு வந்த உடனே பாலாரம் தேனாரம் ஓடுன்னு பொய்ய பரப்பிட்டானுங்க. இன்னைக்கு ஒரு பைய காணுங்க. இன்ஃப்ளூயன்சர் பாதி பேர் இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறான். நான் கீழே ஊந்தாலும் மீசையில மண் விட்டலன்னு பல பேர் வந்து எங்க வீட்லயும் திமுக ஆளுங்க தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன காரணம்னா, என்ஆர் இளங்கவும் RS பாரதியும் போட்டு பொழந்துட்டாங்க. இந்த மாதிரி பொய் பரப்புன எல்லா லிஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கோம். எவன் பொய் பரப்புனா அத்தனை பேரையும் ஆயுள் முழுக்க நீங்க உள்ளதான் இருக்கணும். ஜாமீனே கிடைக்காத வகையில உங்களுக்கு உங்க வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை செய்து இன்றைக்கு சமூக வலைதள ஊடகங்கள்ல நீங்கள் உண்மை பேசுகிற அத்தனை பேருக்கும் உங்கள் மீது இந்த தாவேக அரசோ ரூட் மாஃபியாவோ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கலக்கத்தை எங்க தாவேகால உண்டாக்கி வச்சிருக்கு. அந்த ஜென்சி கூட்டம்னு சொல்லக்கூடிய
அந்த தாவேக்காவுடைய பொய் பரப்பிகள் இருக்காங்களா, துட்டு வாங்கிட்டு பேசினா பாருங்க, அந்த பன்னாடைகள்லாம் இப்ப பதறி போயிருக்காங்க. நம்மளை எங்க பிடிச்சிட போறாங்க, எல்லாரும் அவன் வீடியோ போடுறான். இப்ப ஏங்க நான் வந்து என்னங்க, நான் நல்லது தாங்க சொன்னேன், நான் அப்படி சொன்னேங்க. எனக்கு ஏன்னா விளாத்திக்குளம் பெண்ணுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை, அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசின அந்த பன்னாடைகள் இன்னைக்கு வந்து கோவையில சூலூர்ல நடந்திருக்கிற ஒரு பாலியல் கொடூரமான கொலை நடந்திருக்கு. பட்ட பகல்ல போய் வீடு பூந்து வெட்டி கொள்றானுங்க, இரட்டை கொலை நடக்குது. இது வரைக்கும் 40 பேர் கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வாய் திறந்து போட்டிருக்கானா? அன்னைக்கு பேசின அந்த அந்த வெள்ளை சட்டையும் அந்த மாதிரி காக்கி பேண்டம் போட்டா நீ என்ன விஜய் ஆயிடுவாரா? நீ விஜய் ஆயிடுவீங்களா நீங்க எல்லாருமே? வேண்டுமென்றே விஜய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மூளை செலவை செய்து ஏமாத்தி திருட்டுத்தனமாக மோசடித்தனமாக இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதன் வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து ஆட்சியில உட்கார்ந்த பிறகு நிர்வாகம் பண்ண தெரியல. இன்னைக்கு வாய் பேச மாட்டேங்கிற பயந்தாங்கொல்லியா இருக்காரு. இந்த மானக்கேடு இந்த இந்த தேவை அவசியமா? இந்த பதவி உங்களுக்கு அவசியமா? வந்தீங்களே, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்களா? பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு படை ஆரம்பிக்கிறேன்னு முதல் நாளே கையெழுத்து போட்டீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கல. சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. ஏண்டானா இவருடைய அந்த ரூட் மாஃபியா வீடு கட்டினாரா, அதை போய் திறந்து வைக்க போனாராம். அது இல்லை உண்மை. அது இல்லை. இவர்களுக்கு இதை தொடங்குவதற்கான சிக்னல் வந்து வரல. ஏன்னா இப்ப அந்த தொடக்க நேரத்தில் டிஜிபி இல்லை, அவர் தற்காலிக டிஜிபி. இப்ப புது டிஜிபி போட்டார, ஆரம்பிக்க வேண்டியதானே? வேணா இப்போ போலீஸ்காரங்களை எடுக்கிறாங்களா, இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்களா, எல்லாரும் ஏதோ உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. எப்போ தொடக்க விழா பண்ணுவீங்க? எப்போ நடக்கும் அது? இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து அதிமுகவுடைய இந்த கோரிக்கை, கவர்னர்கிட்ட போன கோரிக்கையில மிக தெளிவாக சிபிஐ என்கொயரி வேணும். இது வந்து கண்டிப்பாக குதிரை பேரம் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுடைய பிடியில் இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. இங்க வந்துட்டாங்க, ஆனா அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க ராஜினாமா பண்றாங்க. பண்ணலைன்னா சபாநாயகர் மூலமாக 25 எம்எல்ஏக்கள் பதவியும் பறிப்பாங்க. இதை அனுமதிக்க கூடாது. அப்படி ஒருவேளை செய்தால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும், கவர்னர் ஆட்சி கொண்டு வாங்க, மீண்டும் ஒரு தேர்தல் நடத்துங்க, இவர்கள் மீது சிபிஐ என்கொயரி பண்ணுங்க, இதற்கு காரணமான ஆதவ புடிங்க, இதற்கு காரணமான விஜய் மீது நடவடிக்கை எடுங்க, விஜயினுடைய குதிரை பேரத்து கேவலத்தை அம்பலப்படுத்துங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குதிரை பேரத்துக்கு எதிராக ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் தாவேக அரசுக்கு எதிராக நான் கடந்த 2-3 வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பேன். தேர்தலில் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முறைகேட்டில் ஈடுபட்டதுக்காக தாவேகாக்கு நோட்டீஸ் போயிருக்கு. நீங்க பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் குழந்தைகள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கான ஆதாரங்கள் அனைத்துமே வெளிப்படையாக பொது இடங்கள்ல இருக்கு. அந்த அடிப்படையில தாவேகாக்கு சிக்கல் மேல சிக்கல் இருக்குதான் செய்யுது. இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க எப்ப உள்ள வருவாங்க தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அப்பதான் உள்ள வருவாங்க. இதுக்கு இடையிலேயே இது RSS ஆட்சியாக நடக்கும்போது ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. என்ன காரணம்னா, இதுவரை வாய் மூடி மௌனியாக இருக்கிற, மாநில உரிமைகள் பறிபோகும் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய் இன்றைக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்திருக்கிறது, பெரிய அசிங்கம் நடந்திருக்கிறது. நாம போராடி பெற்ற உரிமை என்பது இன்னைக்கு வந்து காத்துல பறக்க விட்டுருக்காரு ஆளுநர். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை மறுபடியும் பூசியிருக்கார். ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு விழாவில் திருவள்ளுவர் காவி உடையில் இருக்காரு. அவருக்கு காவி சாயம் பூசப்பட்ட அவருக்கு மரியாதை செய்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். இதை குறித்து கண்டித்து பேசுவதற்கு துப்பில்லாத முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். நடிகர் விஜய். அவர் நடிகர், நடிச்சுக்கிட்டு இருக்கார், முதலமைச்சரா நடிச்சுக்கிட்டு இருக்கார். உண்மையிலே அவருக்கு தெம்பும் திராணியும் ஆண்மை திறனும் சுத்தமாக கிடையாது. அவர் அரசியலில் ஒரு சரியான அரசியல்வாதி இல்லை, ஆபத்தான அரசியல்வாதி. இதான் ஆரம்பத்தில் நம்ம சொல்றது தான். ஆக நீங்க கவர்னருடைய இந்த செயலுக்கு எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிக்குது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் பொறுத்திருக்க மாட்டோம், நம்முடைய மாநில உரிமைகளை மீண்டும் சீண்டி பார்த்தால் தமிழகம் தாங்காதுன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, எல்லா நேரங்களிலும் கவர்னர் செய்யறதெல்லாம் அப்படியே. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எதெல்லாம் பறிக்கப்படுது பாருங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. முதல் இடத்துல வந்தே மாதரம் பாடப்படுது. வந்தே மாதரம் லிஸ்ட்லயே கிடையாது, பாடணும்னு சட்டமே இல்லை. ஏன் கேரளாவில் பாடவே இல்லையே? கேரளாவில் இசைத்திட்டு 2
அந்த இதுக்கு பாடக்கூட இல்லை. இசைக்கருவி வச்சுட்டு அவங்க பாட்டை வாசித்துட்டு 3வது சரணத்தை பாடாமல் இசைக்காமல் கட் பண்ணிட்டு அப்ரப்டா கட் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்குறாங்க. இதே அர்லேக்கர் தான் அங்கேயும் போறார். கேரளாவுக்கும் அவர் தான் கவர்னர். அவர் என்ன பண்ணார், என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? ஆக அவர்கள் உரிமையில மிக தெளிவாக இருக்கிறார். காங்கிரஸ் தன்னுடைய உரிமையில அங்க கரெக்டா இருக்கு. இந்த என்னுடைய மாநிலத்துல அனாவசியமாக மத வேறுபாடுகள் இல்லாத ஆட்சி தான் கொடுப்பேன், ஒரு மதத்தை குறித்து பாடுகிற பாடலை பாட முடியாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத, துணிச்சல் இல்லாத இந்த நடிகர் விஜய் வாய் மூடி மௌனியா இருக்காரு. ஒரு முறை இல்லைங்க, 2 முறை அந்த சம்பவம் நடந்திருக்கிறது, 3 முறை சம்பவம் நடந்திருக்கிறது. வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கிறது, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. பிரதமரை போய் பார்த்தாரு, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுக்கு பர்மிஷன். ஏன் கேட்குறீங்க பர்மிஷனு? உங்கள் உரிமை அது. உங்க உரிமையை போய் அங்க போய் அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, காலில் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. அடிப்படையில் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாமா? யோசிக்க வேணாமா? நம்ம என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோம், இதை போய் அங்க கேட்கிறோமே. இது நம்முடைய உரிமை. ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை காக்க வந்த பல பேர் அதை காப்பாற்றி மீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம உரிமை மறுபடியும் காலில் விடுறீங்க, பிரதமர் காலில். இது தேவையா? இதை விட பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. ஆக இந்த விஜய்க்கு துணிச்சல் கிடையாது, தைரியம் கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் திமுகவும் மிக தீவிரமான நிலையில களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஜென்சி அந்த தலைமுறையினருக்கு எப்படி நம்ம வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணுவது, அவங்க வந்து இந்த தாவேக்காவுடைய அந்த தற்குறி கும்பலுடைய பொய் பிரச்சாரங்களை, பொய் பரப்புரைகளை, இந்த இன்ஸ்டால போடக்கூடிய டுபாகூர் வீடியோக்களை, ரீல்ஸ் மாடல் ஆட்சியினுடைய, சோபா மாடல் ஆட்சியினுடைய அயோக்கியத்தனங்களை தோலுரிக்கிறது எப்படி அப்படின்னு இன்றைக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் கூப்பிட்டு ஜென்சி தலைமுறை திமுகவிலிருந்து புதிதாக ஒரு டீம், அந்த டிஆர்பி ராஜா மூலமாக ஒரு பெரிய, அவர் தான் அந்த அவங்களுடைய ஐடி விங்குக்கு அவர் தான் பார்த்துக்கிறார் இல்லையா, அவர் மூலமாக இன்னைக்கு வந்து அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியெல்லாம் நம்ம முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லி நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க. தோற்று போன கட்சின்னு இனிமே திமுக எந்திரிக்காதுன்னு ஒருத்தன் சொன்னானுங்க. அது தோத்த மறுநாள்லேருந்தே களத்தில் இருக்குப்பா. ஒரு நாள் சோகமாக இருந்தது, அடுத்த நாளே வந்து அதே ஊருக்கு போயிட்டார், எந்த தொகுதிக்கே போயிட்டார். தோத்து போன நீங்கள் சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கே போயிட்டாரு. போயிட்டு அவர் நன்றி சொல்ல போனார். அவரை பார்த்து அந்த தொகுதியில் இருந்த மக்கள் அழுதார்கள். ஏன்னா உங்களை நாங்கள் இழந்து விட்டோம், எவனே தெரியாம ஒருத்தனுக்கு போட்டோம், அவன் எப்ப பார்த்தாலும் கையை இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கிறான். எப்ப இப்படி ஆட்ட ஆரம்பிச்சானோ அன்னிலேருந்து எங்க தொகுதியில கரண்ட் வரல இல்லைன்றான், தண்ணி கேட்டா இல்லைன்றான், நீ கழிவு நீர் பிரச்சனை இருக்கு அப்போ ஆமாங்கன்றான். இதுதான் செய்யறதுக்கு அந்த எம்எல்ஏக்கு லாக்கி. வேற எதுவுமே அவர் பண்ணல. எப்பவுமே உற்சாகமா இருக்கார், புரிஞ்சவன் பிஸ்தா. இந்த மாதிரி எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டமே அந்த மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனா நிஜமாவே அவர் ஓட்டு ஊழ்ந்துச்சான்றதை செக் பண்ணோம்னு வச்சுங்களேன், இவிஎம் மிஷினையோ அந்த விவிபேட் சொல்லப்படுகிற சின்ன ஸ்லிப் வருது இல்ல, தேர்தல் கமிஷன் செய்யாது. ஏன்னா டுபாகூர் தேர்தல் கமிஷன் ஒரு பித்தலாட்ட பேர்வழி, அது மோடியினுடைய கைப்பாவை. மோடி என்ன சொல்றாரோ அதான் செய்யும். நீங்க தமிழ்நாட்டில் எப்போ இவிஎம் ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் நம்ம மீண்டு வர முடியும். நம்ம ஜெயிக்கிற தேர்தலாக இருந்தாலும் ஒன்று இவிஎம் ஒழிக்கணும், இல்லைன்னா ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒத்து போயிடணும். 2 பாயிண்ட் தான். ஏன்னா அவர்கள் இவிஎம் ஒழிக்க மாட்டாங்க. இவிஎம் இல்லைன்னா மோடியாலேயோ பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஓட்டுச்சீட்டு முறை வந்தால் பாஜக மண்ணை கவும், நோட்டாவுக்கு கீழே போயிடும். நாட்டில் ஃபுல்லாக மக்கள் அத்தனை பேர் கொதிப்பா இருக்காங்க, கொந்தளிப்பா இருக்காங்க. ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. நம்முடைய டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு கேவலமான சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிருக்க, வெள்ளைவாசி விண்ணை முட்டுகிற இடத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள், இப்போ எடுக்கிற நடவடிக்கைகள் இது எல்லாம் இன்னும் துரிதப்படுத்தினால், எதிர்கட்சிகள் இந்த தாவேக அரசுக்கு எதிராக துரிதப்படுத்தினால், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமாக சேர்த்திங்கன்னா அது மக்களுடைய பார்வைக்கு போய். ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 நாளில் டுபாகூர் ஆட்சியை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, தாவேக்காவுடைய தற்குறித்தனமான ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரீல்ஸ் ஆட்சியை, சோபா மாடல் ஆட்சியை, பண பேர, குதிரை பேர, கழுதை பேர, யானை பேர ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க. அமைச்சர்கள் அத்தனை பேரும் வலம் வருவது பூரா பிஜிஎம்ல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட வந்து அமைச்சர்களாக நடக்கவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கானே டவுட்டா இருக்கு, நமக்கு சந்தேகமா இருக்கு. ஆனால் அந்த மாண்பும் மரியாதையும் இருக்கிறதுனால அவங்களை அமைச்சர்கள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட மாற்றங்களை பார்க்குறோம் தெரியுமா? சரக்கு வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க, கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறாங்க. மணமகிழ் மன்றங்கள் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி யார் பர்மிஷன் கொடுத்தானே தெரியல.
ஒரு சரக்கினுடைய விலைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் மேல வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். இதான் மாற்றமா 10 ரூபா பாட்டில்னு பாடினாரு விஜய் அவர்கள். இன்னைக்கு பாட்டிலுக்கு மேல 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. எதுவுமே செய்ய முடியல அவங்களால. நிர்வாக சீர்கேடு, சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாடு, பின்னோக்கி போய்கிட்டே இருக்கு, அதல பாதாளத்தில் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் தாவேக ஆட்சி இருக்க நாம் நம்முடைய உரிமைகளை இழப்பது மட்டுமில்ல, வளர்ச்சியும் நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியை கட்டி காப்பாற்றி 11% உயர்த்தி வைத்தது ஸ்டாலின் அரசாங்கம். இன்னைக்கு அந்த வளர்ச்சி மேற்கொண்டு போகுமானா போகாது, வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த லட்சணத்துல மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாமா? இந்த 4 அன்னைக்கு திருச்சிக்கு போறாராம், போய் அப்படி என்ன அங்க போய் கைட்ட போறாரு தெரியல, நன்றி சொல்ல கூட துப்பு இல்லை, அதுக்கு தான் போறாராம். ஒரு அறிக்கை விடலைங்க இது வரைக்கும். பெரம்பூர் மக்களுக்கு போய் அறிக்கை ஒரு நன்றி சொல்லலைங்க. மெட்ராஸ்லேயே தான் இருக்காரு. அதை விட என்ன முக்கியமான வேலை கைட்டுறாருன்னு நமக்கு தெரியலங்க. அவர் ஒன்றும் செய்யற மாதிரிலாம் எதுவுமே தெரியல. எந்த வித அறிவிப்புகளும் வரல, எந்த பேட்டிகளும் இல்லை, எந்த பேச்சுக்களும் இல்லை. மாப்பிள்ளை மாதிரி பட்டு சட்டையில சுத்தி நிறுகிறாரு, இல்லைன்னா கோட்டு போட்டுக்கிறாரு. அதுக்கு பிஜிஎம் போட்டு டிவிக்களும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் அதிரடி காட்டுகிறார். சட்டையை அவுத்து விட்டார், கோட்டை அவுத்து விட்டார், வெள்ளை சட்டையில் நடமாடுகிறார், பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்தார்னு போட்டுக்கிட்டு இருக்கான். சபா, நமக்கு பேசி பேசி பயங்கர டயர்ட் ஆகுதுங்க. ஆனால் பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறீங்களே. ஓட்டு போட்ட விசிலுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தனும் நினைச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஆட்சி, எப்பேற்பட்ட ஆட்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எப்பேற்பட்ட எம்எல்ஏக்கள், ஒருத்தர் கூட விசில்ல ஜெயிச்ச ஒருத்தர் முகம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மூஞ்சி கூட தெரியாது. எம்எல்ஏக்களை தேடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியின் நாட்கள் கவுண்ட் பண்ணப்படுகிறது, எண்ணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு பயணமே செய்யாது. ஒன்றிய அரசாங்கம் எப்படினாலும் ஏதோ ஒரு கிடுக்குப்பிடியை வைத்து ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி, ஏன்னா இப்ப கவர்னர் ரூல் தான் நடக்குது. பேருக்கு தான் முதலமைச்சர் விஜய். ஆதவ் மூலமாக தான் சொல்ற விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா ஆதவ் ஏற்கனவே இங்க 41 பேர் செத்தப்ப டேராடூனுக்கு போய் ஒளிஞ்சி அங்க போய் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மாமனார் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துல சரணாகதி அடைஞ்சி கையில காலில் உழுந்து அதன் மூலமாக தப்பிச்சு வந்தவர். அவர் மூலமாக இன்றைக்கு ஷேடோ சிஎம்மா அவர் தான் செயல்படுறார். அந்த அடிப்படையில் தாவேகாவுடைய நிர்வாக சீரற்ற கேவலமான அரசாங்கத்தை மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு துணை போகிற விதமாக, மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இன்னைக்கு அதிமுக தன் பங்குக்கு எங்களை அழிக்கிறதுக்காகவே எல்லா வேலையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கவர்னரை பார்த்துருக்காங்க. கவர்னருக்கு கொண்டாட்டம். எல்லாரும் நம்மகிட்ட வராங்களா, நம்ம தான் முடிவெடுக்கிறோமா அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை உதாசீனப்படுத்துகிற எந்த ஆட்சியும் நீண்ட காலத்துக்கு நிலைத்ததில்லை. பொய் சொல்லி வந்தவங்க அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுத்து அந்த இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக பொய் வீடியோக்களை பரப்பி மக்களை ஏமாத்தினாங்களோ இன்றைக்கு அதுவே அவர்களுக்கு பூமரங் மாதிரி திரும்பும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.